ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2025 நடந்த குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட பாலிட்டி கொஸ்டின். அதில் பார்ட் 1 வீடியோ கொஸ்டின் நம்பர் 1 அப்படிங்கிறது பாருங்கள். பின்வரும் குழுக்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஜிவிகே ராவ் கமிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஜிவிகே ராவ் கமிட்டி அப்படிங்கிறத 1985 வந்து போட்டிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க அசோக் மேத்தா குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அசோக் மேத்தா குழு 1977 வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜை வந்து பரிந்துரை செஞ்சுருக்கும். தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்படிங்கிறது 1957 வந்து போட்டிருப்பாங்க. இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு போட்ட பஞ்சாயத்து ராஜுக்கான கமிட்டி. இது 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜை வந்து பரிந்துரை செஞ்சுருக்கும். 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜை பரிந்துரை செய்தது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க எல்எம் சிங்கிவி குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது 1986 வந்து போட்டிருப்பாங்க. இந்த எல்எம் சிங்கிவி கமிட்டி அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது அப்படின்னா எல்எம் சிங்கிவி கமிட்டி அப்படிங்கிறது தான். அப்போ இதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க 3214 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இது ஒரு அசஸ் ரீசன் ரிலேட்டடான கொஸ்டின். அசஸனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அஸ்ஸாம் மறுசீரமைப்பு சட்டம் 1969 மூலம் அஸ்ஸாம் மாநிலத்திற்குள் மேகாலயா என்ற தன்னாட்சி துணை மாநிலம் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசஸன் அப்படிங்கிறது கரெக்டு தான். அஸ்ஸாம் மறுசீரமைப்பு சட்டம் 1969 போட்டு அது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேகாலயாவை ஃபஸ்ட்டு வந்து தன்னாட்சி பெற்ற துணை மாநிலமாக மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் வடகிழக்கு மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி மேகாலயாவுக்கு வந்து தனி மாநில அந்தஸ்து வந்து கொடுப்பாங்க. 1972 ஜனவரி 21 மேகாலயா அப்படிங்கிறது ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். மொத்தம் 3 இயர் நான் வச்சுக்கோங்க. மேகாலயா அப்படிங்கிறது எடுத்தோடனே ஸ்டேட்டாக மாறலை. 1969 அஸ்ஸாம் மறுசீரமைப்பு சட்டம் 1969 படி ஃபஸ்ட்டு வந்து தன்னாட்சி பெற்ற அந்த அஸ்ஸாம் மாநிலத்துக்குள்ளேயே தன்னாட்சி பெற்ற துணை மாநிலமாக மாறி வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி தனி மாநில அந்தஸ்து பெற்று 1972 ஜனவரி 21 தனி மாநிலமாக அறிவிக்கப்படும். அப்போ அசஸன் அப்படிங்கிறது கரெக்டு. ரீசன் பாருங்கள். மாநில ஆட்சித்துறை மற்றும் சட்டமன்றம் விரும்பினால் கூட்டமைப்பின் அலகுகளின் நிலப்பகுதிகளை மாற்றலாம் அல்லது மறுபகிர்வு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சட்டமன்றம் அப்படிங்கிறது நிலப்பகுதியை மாற்றவோ மறுபகிர்வு செய்யவோ முடியாது. இது முழுக்க பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற உரிமை. அதனால ரீசன் அப்படிங்கிறது தவறு. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்க அசஸன் சரி, ஆனால் ஆர் தவறு அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. 3வது கொஸ்டின் பாருங்கள். கீழ் காணப்படும் பட்டியல்களை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு மத்திய அமைச்சர்களின் வகைகள் அவங்களோட பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மத்திய அமைச்சர்களில் 3 விதமாக பிரிச்சுக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப் வந்து கேபினட் அமைச்சர்கள், செகண்ட் கேட்டகரியில் ராஜாங்க அமைச்சர்கள், தேர்டு வந்து இணை அமைச்சர்கள் அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. கேபினட் அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, முக்கியமான துறைகளான உள்துறை, பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு இந்த மாதிரி துறைகள்லாம் கேபினட் அமைச்சர்களுக்கு கீழே ஒதுக்கிடுவாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டத்திலும் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். கேபினட் மினிஸ்டருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை வந்து ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள 2ஆக பிரிக்கிறாங்க. ஒருத்தவங்க யார் அப்படின்னா தனி பொறுப்பு அமைச்சர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தவங்க இணைந்த ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த தனி பொறுப்பு அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அவங்களுக்குன்னு முக்கியமான துறைகள் கேபினட் அமைச்சர்களுக்கு கீழே ஒதுக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான துறைகளை வந்து யாருக்கு ஒதுக்கிடுவாங்க அப்படின்னா தனி பொறுப்பு அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒதுக்கிடுவாங்க. அவங்க எந்த ஒரு கேபினட் அமைச்சர்களுக்கு கீழேயும் பணியாற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒதுக்கிட்ட துறைகளுக்கு தான் அவங்க முழு பொறுப்பாற்றக்கூடியவர்கள். அடுத்து அந்த ராஜாங்க அமைச்சர்களே செகண்ட் கேட்டகரி இருப்பாங்க இல்லையா, இணைந்த ராஜாங்க அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்குன்னு தனியாக எந்த துறைகளும் ஒதுக்கீடு செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இணைந்த ராஜாங்க அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க கேபினட் அமைச்சர்களுக்கு உதவியாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் தான் இணைந்த ராஜாங்க அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க. அடுத்து தேர்ட் கேட்டகிரியான துணை அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா. துணை அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க மத்திய அமைச்சரவையில் 3வது நிலையில் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்குன்னு எந்த ஒரு துறையும் வழங்கப்படாது. இவங்க வந்து கேபினட் அமைச்சர்களுக்கும் சரி, ராஜாங்க அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருக்குமே நிர்வாகத்தில் ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த இணை அமைச்சர்களோட வேலை.
கேபினெட் கூட்டம் நடந்தாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அதிகாரம் அப்படிங்கிறது இணையமைச்சர்களுக்கு கிடையாது. இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். கொஸ்டினை பாருங்கள். மத்திய அமைச்சர்களின் வகைகள், அவங்களோட பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது அமைச்சர் குழு, அதாவது கேபினெட் அமைச்சர்கள் இருக்காங்களே அவங்கள சொல்கிறாங்க. கேபினெட் அமைச்சர்களுக்கு முக்கியமான இலாக்காக்கள் வழங்கப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனைத்து அமைச்சரவை கூட்டத்திலும் கலந்து கொண்டு பங்கு பெறணும் அப்படிங்கிறது அவங்களுக்கான கண்டிஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க தனி இலாக்காவுடைய மத்திய அமைச்சர்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா. தனி இலாக்காவுடைய மத்திய அமைச்சர்களோட வேலை அவங்க கேபினெட் அமைச்சர்களுக்கு கீழே பணிபுரிய மாட்டார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு தனித்துறைகள் ஒதுக்கியிருப்பாங்க. அதை பார்க்கறது தான் அவங்க வேலை. அவங்க கேபினெட் மினிஸ்டர் கீழே பணிபுரிய மாட்டார்கள் அப்படிங்கிறது. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க மத்திய அமைச்சர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா. அந்த மத்திய அமைச்சர்கள் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஆன்சர் இவருக்கு தனி இலாக்காவுடைய துறைகள் ஒதுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது. இவங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு இலாக்காவும் ஒதுக்க மாட்டாங்க. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 அப்படிங்கிறது கரெக்டு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க இணை அமைச்சர்கள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இணையமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க இவர்கள் ராஜாங்க அமைச்சர் கீழ் பணிபுரிய வேண்டும். அதாவது கேபினெட் மினிஸ்டருக்கும் அந்த ராஜாங்க அமைச்சர்களுக்குள்ளேயும் ஒர்க் பண்ணுறதான் இணையமைச்சர்களோட வேலை. அதனால் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 அப்படிங்கிறது கரெக்டாக. அப்போ அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்க 2, 1, 4, 3 அப்படிங்கிறது தான். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அரசமைப்பு விதி 19 மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அனைத்தும் நெருக்கடி நிலை காலத்தில் தானாக இடைநிறுத்தப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆர்டிக்கிள் 19 கீழே குறிப்பிடப்படும் 6 அடிப்படை உரிமைகளும் அவசரநிலை பிரகடனம் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணுறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தானாகவே இடைநிறுத்தப்படும். இது எந்த ஆர்டிக்கிள் படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கிள் 358 படி போரோ இல்லை வெளிநாட்டு ஆக்கிரமிப்போ நடந்து நம்ம நாட்டில் தேசிய நெருக்கடி நிலை அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது அப்படின்னா ஆர்டிக்கிள் 19க்கு கீழே அளிக்கப்படக்கூடிய அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இடைநிறுத்தம் செய்யப்படும் அப்படிங்கிறது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அரசமைப்பு விதி 359 கீழ் சில உரிமைகளை இடைநிறுத்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். எப்போல்லாம் தேசிய அவசரநிலை பிரகடனம் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணுறாங்களோ அப்போ ஆர்டிக்கிள் 359 யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுவார், அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் அப்படிங்கிறது பண்ணிடுவார். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க சில உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தேர்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அதாவது ஆர்டிக்கிள் 15, 16, 19, 29, 30 அப்படிங்கிறது முழுக்க இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உறுத்தான அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது. வெளிநாட்டவரை சேர்ந்தவர்களுக்கும் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 14, 20, 21 இது 3. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அதனால் தேர்டு அப்படிங்கிறது கரெக்டு தான். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இராணுவத்தில் பணியாற்றும் நபர்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஏன்னா இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கோ காவல்துறை, அதுக்கப்புறம் இந்த ஆயுதப்படை, உளவுத்துறை, இந்த மாதிரி துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களோட கடமைகளை சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தவோ ரத்து செய்யவோ தான் அதிகாரம் இருக்குது. அவங்களுக்குன்னு அடிப்படை உரிமைகளை வழங்குகிற அதிகாரம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு கிடையாது. அதனால ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால ஆப்ஷன் டியில் இருக்க 4 ஒன்லி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். எக்ஸ்ட்ரா டேட்டா நான் வச்சுக்கோங்க. இப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறப்போ அடிப்படை உரிமைகள் எல்லாமே ரத்து செய்யப்படும். ஆனால் ஆர்டிக்கிள் 20, 21 தவிர எல்லா அடிப்படை உரிமைகளையுமே ரத்தாயிரும். இந்த அடிப்படை உரிமைகள் ரத்து, அவசரநிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகள் ரத்து அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. இது நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஜெர்மனியிலேருந்து எடுத்திருக்கோம். இது 2 எக்ஸ்ட்ரா டேட்டா நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் குறிக்கோள் தீர்மானம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த தீர்மானத்தை எழுதியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது ஜனவரி 22, 1947 அன்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத ஜவஹர்லால் நேரு டிசம்பர் 13, 1946 அரசியல் நிர்ணய சபையில் தாக்கல் செய்வார். அது ஜனவரி 22, 1947 அன்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இவை
இறையாண்மையுள்ள சோசியலிச ஜனநாயக குடியரசாக அறிவிப்பதே தீர்மானத்தின் குறிக்கோளாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வந்தப்போ இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாளில் முகவுரையாக மாறும். நம்ம அரசியலமைப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டப்போ நம்ம முகப்புரையில் அந்த சோசியலிச அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அந்த சோசியலிச அப்படிங்கிற வார்த்தை நம்ம 42வது சட்ட திருத்தம் 1976 படி முகப்புரையில் சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டின்னு 3 வார்த்தைகள் சேர்த்துருப்போம். அப்போ சோசியலிச அப்படிங்கிற வார்த்தைகள் அப்படிங்கிறது அந்த குறிக்கோள் தீர்மானத்தில் கிடையாது. அதனால 3rd ஸ்டேட்மெண்ட் ராங்கு. 4th ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இத்தீர்மானம் பின்னர் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கரெக்டு தான். இந்த குறிக்கோள் தீர்மானத்தை தான் பின்னால் நம்ம முகவுரையாக ஏற்றிருப்போம். அப்போ 4th ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ இந்த கொஸ்டினில் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2nd ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 4th ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆப்ஷன் பியில் இருக்க 2 and 4 ஒன்லி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. பின்வருவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ராஜகோபாலாச்சாரி சட்டமன்ற கீழவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங்கு. ஏன்னா ராஜகோபாலாச்சாரி சீஃப் மினிஸ்டராக பதவியேற்ற போது அவர் சட்டமன்ற கீழவை உறுப்பினராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. இந்திய முழுக்க முதல் பொது தேர்தல் அப்படிங்கிறது 1952 நடக்குது. அதே மாதிரி சென்னை மாகாணத்துலையும் இந்தியாவோட முதல் பொது தேர்தல் 1952 நடக்குது. அந்த தேர்தலில் சீஃப் மினிஸ்டராக ராஜாஜி அப்படிங்கிறவர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் 1952 நடந்த எலெக்ஷனில் ராஜாஜி அப்படிங்கிறவர் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அப்போது அவர் சட்டமன்ற கீழவை உறுப்பினராக இருந்திருக்க முடியாது. அந்த முதல் பொது தேர்தல் நடந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இடைத்தேர்தல் நடக்கும் இல்லையா, அந்த இடைத்தேர்தலையும் அவர் போட்டியிட மறுத்துறாரு. அப்போ ஆளுநர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சென்னை மாகாணத்தோட ஆளுநர் அப்படிங்கிறவர் அவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கலை, அறிவியல், இலக்கியம், சமூக சேவை இதில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை 3 1/4 உறுப்பினர்களை சட்ட மேலவைக்கு நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஆளுநருக்கு இருக்கு இல்லையா. அந்த ஆளுநரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இது என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் சட்ட மேலவைக்கு நியமனம் செய்கிறாரு. நமக்கு என்ன தெரியும், சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் கூட முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியும். ஆனால் அவர்கள் 6 மாதத்திற்குள் சட்டப்பேரவை தேர்தலையோ இல்லை மேலவை உறுப்பினராகவோ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு தெரியும் இல்லையா. அதுபடி இவரை ஆளுநர் அப்படிங்கிறவர் சட்ட மேலவைக்கு உறுப்பினராக செலக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா தான் இவரை சீஃப் மினிஸ்டராக போட்டிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங்கு. 2nd ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பாபி மண்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பிபி மண்டல் கமிஷன் அந்த வரும்ல, அவர் தான் இந்த பிபி மண்டல் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1986 பீகாரில் சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்றிருப்பார். அப்போது இவரும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சட்ட மேலவையோட உறுப்பினராகி தான் அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாரே தவிர அவர் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதனால அவர் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது கிடையாது. அதனால 2nd ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. மண்டல் அப்படிங்கிறவர் சட்ட மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஆயிருப்பார். அப்போ 2nd ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 3rd ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க மொரார்ஜி தேசாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மொரார்ஜி தேசாய் 1952 பம்பாய் மாகாண சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிட்றாரு. ஆனால் அவர் பம்பாய் சட்டமேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார், பம்பாய் மாகாணத்தோட சீஃப் மினிஸ்டராக மாறுவார். அப்போ 2nd ஸ்டேட்மெண்ட் 3rd ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. 4th ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க சிஎன் அண்ணாதுரை அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க இல்லையா சட்டமன்ற மேலவை அப்படின்ட்டு. சிஎன் அண்ணாதுரை அப்படிங்கிறவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிருப்பார். அவர் சட்ட மேலவை உறுப்பினராகி அதனால சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் 4th ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். நமக்கு சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 2nd ஸ்டேட்மெண்ட்டும் 3rd ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக ஆப்ஷன் சியில் இருக்க 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறதா அந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். வச்சிருக்க கொஸ்டினில் பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.